பிரபல நடிகரும் மிஸ்டர் இந்தியா பட்டம் வென்றோருமான வரீந்தர் சிங் குமார் மாரடைப்பால் மரணமடைந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹாலிவுட் நடிகர் ஹர்னால்டே வியந்து பாராட்டிய நபர் 42 வயதில் உயிரிழந்ததன் பகீர் பின்னணி என்ன? ஆஜானுபாகுவான உடலமைப்பு என்ற சொல்லுக்கு ஏற்ப 6 அடி 2 அங்குல உயரம் 136 கிலோ எடை கொண்ட அனரகன்தான் இந்த வரீந்தர் சிங் குமார். பாலிவுட் ஹாலிவுட் நடிகர்களுக்கே சவால் விடுக்கும் வகையில் தனது கட்டுமஸ்தான உடலமைப்பால் பலரையும் வியக்க வைத்த பாடி பில்டர் கையில் லேசான அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்த நிலையில் மரணமடைந்திருக்கிறார். உலகின் முதல் தொழில்முறை வெஜிடேரியன் பாடி பில்டருக்கு நடந்தது என்ன? பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் 1983ஆம் ஆண்டு பிறந்த வரீந்தர் சிங் குமார் சிறுவயது முதலே தனது உடலை பராமரிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு மிஸ்டர் இந்தியா அனழகன் போட்டியில் பட்டம் வென்று அசத்தினார். இதையடுத்து ஆசிய அனழகன் போட்டியில் 2ஆம் இடம் எடுத்து கவனம் ஈர்த்தவர் தொடர்ந்து சர்வதேச அளவிலான பாடி பில்டிங் போட்டிகளில் களம் கண்டார். இதன் ஒரு பகுதியாக ஸ்பெயினில் நடைபெற்ற அந்நாடு பாடி பில்டிங் போட்டியிலும் கலந்து கொண்டிருந்தார். அப்போது வரீந்தர் சிங்கின் ஆஜானுபாகுவான உடலமைப்பை பார்த்த ஹாலிவுட் நட்சத்திரம் அர்னால்டு ஸ்வாஸ்நேகரை வியந்து பாராட்டி இருக்கிறார். அர்னால்டை பார்த்து வியந்த அந்த நபர் யார் என்ற பிரமிப்பால் வரீந்தர் சிங்கை சினிமா வாய்ப்புகளும் தேடி வந்தன. 2012ஆம் ஆண்டு கபடி ஒன்ஸ் மோர் என்ற பஞ்சாபி திரைப்படத்தில் இவர் அறிமுகமானார். தொடர்ந்து பாலிவுட்டில் தடம் பதித்த மிஸ்டர் இந்தியா, ரோர், டைகர்ஸ் ஆஃப் த சுந்தர்பன்ஸ் மற்றும் மர்ஜாவான் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானார். கடைசியாக சல்மான் கானின் டைகர் 3 திரைப்படத்திலும் நடித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். திரைப்படத்தில் நடிப்பது பார்ட் டைம் ஜாபாக இருந்தபோதும் வரீந்தர் சிங்கிற்கு பிரதான தொழில் என்பது பாடி பில்டிங்காகவே இருந்தது. பாடி பில்டர்கள் பெரும்பாலும் தங்களது உடல் வலிமையை கூட்டுவதற்கு அசைவ உணவுகளை உட்கொள்வது வழக்கம். ஆனால் வரீந்தர் சிங் சைவ உணவுகளையே உட்கொண்டு தனது கட்டுமஸ்தான உடலை பராமரித்து வந்தார். இவர் உடற்பயிற்சி கூடம் அமைத்து ஏராளமான இளைஞர்களை அனழகன் போட்டிக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது குறித்தும் ஒர்க் அவுட் வீடியோக்களை பதிவிட்டு வந்திருக்கிறார். இதன் மூலம் மிகவும் பிரபலமான வரீந்தர் சிங்கிற்கு அண்மையில் தோள்பட்டையில் வலி ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக அமிர்தசரஸில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கையில் லேசான அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியவர் திடீரென மரணமடைந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஹாலிவுட் பாலிவுட் நடிகர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் கட்டுமஸ்தான உடலமைப்புடன் இருந்த வரீந்தர் சிங் 42 வயதில் எப்படி மாரடைப்பால் மரணமடைந்தார் என்ற கேள்வி பலரின் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. அதே வேளையில் ஓவர் டயட் மற்றும் ஒர்க் அவுட் காரணமாக விபரீதம் ஏதும் நிகழ்ந்ததா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அண்மை காலமாக பாடி பில்டர்கள் பலரும் ஸ்டீராய்டு போன்ற ஊக்க மருந்துகள் எடுத்துக் கொள்வதால் பக்கவிளைவுகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று வரீந்தர் சிங் ஏதேனும் மருந்து எடுத்துக்கொண்டாரா என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. பிரபல நடிகரும் மிஸ்டர் இந்தியா பட்டம் வென்றவருமான வரீந்தர் சிங் குமார் திடீரென உயிரிழந்த சம்பவம் அவரது ரசிகர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.